அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம 2024 மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரிங்க. அப்போ நம்ம கோவை குற்றாலம் போயிருந்தோம். கோவை குற்றாலம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரியா ஒரு 3 மணிங்க. ஈசாக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனதா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஆரம்பத்தில் இந்த செம்மேடு 3 முக்குல இருந்து கொஞ்ச தூரம் வீடியோ எடுத்தாங்க. ஏன்னா இவ்வளோ வண்டி நிற்குது, அப்போனா ஈசாவில் இருந்து எத்தனை வண்டி நிற்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில் திரும்பி ஈசா வரைக்கும் போய் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேங்க. நான் வேற அளவு ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா, அதை கமெண்ட்ஸில் போட்டு ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வருடா வருடம் மகா சிவராத்திரி ஈசால பிரம்மாண்டமா நடக்குங்க. ஆனா இந்த 2024 ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறதே ஏகப்பட்ட வண்டிகள் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்த வீடியோ 3 மணிக்குங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய வண்டிகள் ஆல்ரெடி பார்க் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம 3:30 மணியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டோம். இருந்தாலுமே அதுக்கப்புறம் வண்டிகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான வண்டிகளும் பல லட்சக்கணக்கான மக்களும் இதில் பங்கேற்றிருப்பாங்க அப்படிங்கிறதா என்னோட யூகங்க. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், மியூசிக் கான்சர்ட்டு, கட்சி கூட்டம், அந்த மாதிரி என்னவா இருந்தாலும் அதை சிறப்பாக பண்ணி கொடுக்கறதுக்கு மிக முக்கிய காரணம் போலீஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே 50 மீட்டர் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு போலீஸ் 2 போலீஸ் அப்படிங்க நின்றுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர் பேட்ரோலில் போயிட்டு செக் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க இந்த டிராஃபிக் மட்டும் கிளியர் பண்ணி கொடுக்குற ஆள் இல்லை. இந்த ஈவெண்ட் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி மார்னிங் 6 மணி வரைக்கும் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் திரும்ப போகிற வரைக்கும் இவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை எப்பவுமே பக்கா பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கோயம்புத்தூர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போலாம் இவங்க கூட அந்த 24 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க. நம்ம கோயம்புத்தூர் விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த விநாயகர் விஜயசனம் பண்ணுவாங்களே, அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும். நான் அங்கே லைவ்ல இருந்தப்போ இவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் கோணியம்மன் திரை சிறப்பாக முடிச்சு கொடுத்தது அப்படின்ட்டு இல்லாமல் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இப்போ நீங்கள் மகா சிவராத்திரி பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈசா ஃபவுண்டேஷன் ஆள் இருப்பாங்க. பட் அதை மீறியும் இன்னும் சேஃபாக கொடுக்கறதுக்கு இவங்க இல்லை அப்படின்னா அது கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லைங்க. இவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றிகள் என்னன்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு ஃபெஸ்டிவல்லாம் போகிறீங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே நம்ம இவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்றி கடமையாக இருக்குங்க.
மிகப்பெரிய ஷாக்கிங்கில் இருக்குங்க. எங்கேங்க இவ்வளோ கூட்டம் போகிறீங்க? வேறு எங்கேயும் இல்லை, ஈசா தான் எல்லாமே போகிறாங்க. நம்ம குற்றாலம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஈசாவை தாண்டினதுக்கப்புறம் வந்து இந்த 4 ரோடு 3 ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, தாண்டினதுக்கப்புறம் ஏகப்பட்ட வண்டி நின்றுட்டே இருந்துச்சு. நானும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு கியூரியாசிட்டி என்ன பண்ணேன்னா வண்டியை திருப்பிட்டு ஈசா வரைக்கும் போனாங்க. அங்கே 4 வீலர் பார்க்கிங்லேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக கோப்ரோ வந்து 4K போட்டோ ஆன் பண்ணால் 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹீட் ஆகி அதே ஆஃப் ஆகிடுது. அதில் என்ன பண்ணால் வந்து 1080 போட்டு விட்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு டவுட்டு, ஆஃப் ஆயிருமா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று எடுத்துகிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் போட்டு விட்டு நான் வாட்டில் வந்துட்டேன். அது எங்கே ஆஃப் ஆச்சு ஆனாச்சுன்னு தெரில, வீடியோ செக் பண்ணாதான் தெரியும். பட் நான் செம்ம சாக்குங்க. எங்கேங்க என்ன கூட்டம் தெரியும், அதை பார்த்தீங்களா நீங்கள்? அப்பா, இன்னும் கூட்டம் போயிட்டே இருக்குங்க. யாருக்கான கூட்டங்க இது? சிவனுக்காக கூட்டமா, வெள்ளிங்கிரி போகிற கூட்டமா? ஒன்றும் புரியல. சத்குரு ஐயாக்காக இதை கூட்டம்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருந்து எவ்வளோ கூட்டம் அப்படிங்கிற சாத்தியம் இல்லை. கோயம்புத்தூர் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அதர் ஸ்டேட்லேருந்தும். இன்னொன்னா வெளியூர்லேருந்து கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து இதுக்குன்னே சிறப்பு பஸ் விட்டுருக்காங்க போல இருக்குங்க. எல்லா பஸ்லேயுமே கூட்டம். அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டு தனியாக பஸ்ஸெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு போனேன், அவ்வளோ வண்டியை பார்த்து நான் ஷாக்கானேன். அதில் பார்த்தா அதெல்லாம் 1%ங்க. இது முடியலைங்க. நம்ம அவ்வளோ வீடியோ பார்த்தோம்ல, எவ்வளோ லென்த்துக்கு இருந்துச்சு, எங்கே ஆஃப் ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தாலும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வண்டி வாட்டில் போயிட்டே இருக்கு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-3:15 தாங்க இருக்கும். அதுக்கே இப்படி 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ இந்த கார் போகுது பார்த்தீங்களா, இது அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே மணி 6 ஆயிரும். அந்தளவுக்கு க்ரௌட் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி அங்கே நடந்து சத்குரு ஐயாவோட யூடியூப் சேனலில் வந்து லைவ் போடுறாங்க. கண்டிப்பாக நான் போய் பார்க்க போகிறேங்க. ஏன்னா இந்த கூட்டத்தை வந்து ட்ரோன் ஷாட்டில் காட்டுவாங்க. வேறு லெவலில் இருக்க போது. ஆமாங்க சாமி, என்ன சொல்கிறது, என்ன ஒரு வியப்பில் இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரியாமல் இருக்குங்க. வேறு லெவல் கூட்டம். இதுதான் சொன்னேன், மகாசிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறாதீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறக்கு காந்திபுரத்தில் பஸ் ஏறினா கூட நீங்கள் என்னடா இவ்வளோ கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. எல்லாமே ஈசாக்கு போகிற கூட்டம். வெள்ளிங்கிரி மலை கண்டிப்பாக கூட்டம் இருக்கும், செம ரஷ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டைம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குங்க. அதனால் வெள்ளிங்கிரி மகாசிவராத்திரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் வாங்க, எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். ஜாலியாக ஏறிட்டு சிவனை பார்த்துட்டு கீழே பொறுமையாக இறங்கி வந்துடலாங்க. வண்டி வந்துகிட்டே இருக்குது, நான் போகும்போது பார்த்துட்டே போகலாம்.